ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, சேனலுக்குள்ளே போகலாம். இந்த மீன் தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இந்த மீன் குழம்பு தான் எடுத்துருக்கோம். மீனோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஷீலா மீனுன்றாங்க, கிழங்கா மீனுன்றாங்க. என்ன மீன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி வந்து நம்ம ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் நம்ம பூண்டு, வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. சைடில் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ நல்லா இந்த தக்காளியில் நல்லா வதக்கி விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி எடுத்து வச்சிட்ட தண்ணி அதை ஊற்றிக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அதுதான் இப்போ நம்ம மீன் குழம்பு எல்லாம் இது பண்ணி கூட்டி வச்சாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். நமக்கு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். சைடில் தண்ணியெல்லாம் வற்றி அந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டால் நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிக்கிட்டோம். வெயிட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். இந்த பக்கம் நம்ம மீன் வறுத்துக்க போகிறோம். தவா வச்சுருக்கோம். மீன் வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ இது வறுத்துக்கலாம் வாங்க. எண்ணெய் போட்டோம். இப்போ நம்ம இதில் மீன் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோ மீன் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். மீன் வந்து ஆல்ரெடி கழுவி நம்ம குழம்பு போடுற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோம் 2 துண்டாக. இதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக அது மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு மீன் போட்டதுக்கப்புறம். இந்த பக்கம் மீனும் நமக்கு நல்லா பொரிஞ்சிச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்புல கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடணும். மூடி போட்டுடலாம். சாப்பாடு போட்டாச்சு. இப்போ குழம்பு ஊற்றிக்கலாம். வறுத்த மீன் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் வறுத்த மீன் குழம்பு, மீன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம்.
வறுத்த மீன் வச்சு ஒரு வாய் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் ஸ்பெஷல். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.